Hello friends, welcome to VM Literacy channel. இன்னைக்கு இந்த வீடியோல 8th standard worksheetக்கு 4க்கான ஆன்சர் பார்க்கலாம். பொருத்தமான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. Choose the best answer. பின்வருவனவற்றில் எதனை கண்டுபிடிக்க பை பயன்படுத்தப்படுகிறது? Pi is used to find which one of the following. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? ஒரு சதுரத்தின் சுற்றளவு அப்படினா இங்கிலீஷ்ல என்ன சொல்லலாம்? Perimeter of the square. செவ்வகத்தின் பரப்பளவு. Area of the rectangle. ஒரு முக்கோணத்தின் பரப்பளவு. Area of the triangle. ஒரு வட்டத்தின் சுற்றளவு. Circumference of the circle. இதுக்கெல்லாம் ஃபார்முலா தெரிஞ்சாதானே பை அப்படிங்கிற வேல்யூ எந்த ஃபார்முலாவில் யூஸ் ஆகுது அப்படின்னு நமக்கு தெரியும். சதுரத்தின் சுற்றளவு அப்படின்னா நமக்கு என்ன ஆன்சர்? 4 into A அப்படின்னு எழுதுவோம் இல்லையா? செவ்வகத்தின் பரப்பளவு அப்படின்னா ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் எல் இன்ட்டு பி அப்படின்னு எழுதுவோம். ஒரு முக்கோணத்தின் பரப்பளவு ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் 1/2 இன்ட்டு பி இன்ட்டு ஹெச் அப்படின்னு எழுதுவோமா? ஒரு வட்டத்தின் சுற்றளவு சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் நமக்கு எது வரும்? சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிளுக்கு 2πr. இப்போ இந்த 4 ஃபார்முலாவை கம்பேர் பண்ணும்போது பை அப்படிங்கிற வேல்யூ எந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணுறோம்? 4th ஆப்ஷன். ஒரு வட்டத்தின் சுற்றளவு, அதாவது எப்படி எழுதலாம்? சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் எ சர்க்கிள். ஒரு வட்டத்தின் சுற்றளவுக்கு தான் நம்ம பை அப்படிங்கிற வேல்யூவை யூஸ் பண்ணுறோம். சரியா? செகண்ட் ஒன் பார்க்கலாம். இங்கே ஒரு சர்க்கிள் கொடுத்துருக்காங்க. மிடில் ஓ அப்படின்னு பாயிண்ட் பண்ணியிருக்கு. இங்கேருந்து இந்த எட்ஜு ஏ அப்படின்னு பாயிண்ட் பண்ணியிருக்கு. கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் வட்டத்தில் ஓ என்பது டேஷை குறிக்கிறது மற்றும் ஓஏ என்பது டேஷை குறிக்கிறது. இங்கே ஓ அப்படிங்கிறது இந்த வட்டத்துடைய மையம் இல்லையா? இங்கே மையப்பகுதியிலேருந்து இந்த இடம் வரைக்கும் இருக்கிறத நம்ம ஆரம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த எட்ஜிலேருந்து இந்த எட்ஜு வரைக்கும் இருக்கிறத விட்டம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? In a diameter, O represent dash and OA represent dash of the circle. இங்கே O அப்படிங்கிறது center of the circle. ஓகேவா? இந்த center of the circle இருந்து இந்த எட்ஜ் வரைக்கும் இருக்கக்கூடிய வேல்யூவை நம்ம என்னென்னு சொல்லுவோம்? ரேடியஸ் அப்படின்னு சொல்லுவோம். சப்போஸ் இந்த எட்ஜிலேருந்து இந்த எட்ஜ் வரைக்கும் ஒரு லைன் ட்ரா பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த லைனை நம்ம வந்து டயாமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ ஓ ரெப்ரசன்ட் சென்டர் ஆஃப் த சர்க்கிள் அண்ட் ஓஏ ரெப்ரசன்ட் ரேடியஸ். ஓகேவா? எங்கே நம்ம ஆப்ஷன் சொல்லலாம்? ஆப்ஷன் பி. ஓ அப்படிங்கிறது மையத்தையும் ஓஏ அப்படிங்கிறது ஆரத்தையும் குறிக்கிறது. ஓ ரெப்ரசன்ட் சென்டர் அண்ட் ஓஏ ரெப்ரசன்ட் ரேடியஸ். ஓகேவா? தேர்ட் சம் பார்க்கலாம். நானால் பிரிக்கப்பட்ட ஒரு வட்டத்தின் மிகப்பெரிய பகுதி. The largest part of a circle which is divided by a chord is called dash. ஸோ இங்கே ஒரு சர்க்கிள் இருக்குது. இந்த சர்க்கிளில் லார்ஜஸ்ட் கார்டு அப்படின்னு என்னது? நமக்கு டயாமீட்டர் இல்லையா? ஸோ அது வந்து நமக்கு இந்த சர்க்கிளை ரெண்டாக டிவைட் பண்ணுது அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பகுதி அப்படின்னா என்ன அர்த்தம்? அதனுடைய சுற்றளவு அப்படின்னு எடுத்துக்கூடாது. சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படின்னா அவுட்டர் பவுண்ட்ரி. இந்த ஃபுல்லாக சேர்ந்தது தான் நமக்கு அவுட்டர் பவுண்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம். கால்வட்டம் அப்படின்னா குவாட்ரன் சர்க்கிள். குவாட்ரன் சர்க்கிள் நமக்கு என்னது? இந்த பாதி தான் நம்ம குவாட்ரன் சர்க்கிள் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு சிறிய வட்டத்துண்டு அப்படின்னா கம்மியாக கிடைக்குது, இந்த சின்ன இதில் கிடைக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தென் இன்னொன்று பெரிய வட்டத்துண்டு. ஸோ ஒரு பெரிய கார்டால் நம்மளுக்கு இந்த சர்க்கிளை நம்ம டிவைட் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ என்னவாக இருக்குன்னா பெரிய வட்டத்துண்டாக தான் இருக்கும். சரியா? இங்கிலீஷில் எப்படி எழுதலாம் அதை? லார்ஜஸ்ட் செக்மெண்ட். லார்ஜஸ்ட் செக்மெண்ட் அப்படின்னு எழுதலாம். ஸோ ஒரு பெரிய கார்டால் நம்மளால் இந்த சர்க்கிளை டிவைட் பண்ண முடிஞ்சது அப்படின்னா கிடைக்கக்கூடிய பார்ட் நமக்கு எப்படி இருக்கும்னா லார்ஜஸ்ட் போர்ஷனாக இருக்கும். ஓகேவா? ஃபோர்த் கொஷின். ஒரு வட்டத்தின் பரப்பளவானது எண்ணியல் ரீதியாக அதன் சுற்றளவின் 2 மடங்கிற்கு சமம் என்றால் அதன் விட்டம் டேஷ் ஆகும். இஃப் த ஏரியா ஆஃப் த சர்க்கிள் இஸ் நியூமரிக்கலி ஈக்குவல்.
to the twice its circumference. Then the diameter of the circle is dash. ஸோ இங்கே ஒரே ஏரியா ஆஃப் த சர்க்கிளும் தென் அதனுடைய சர்க்கம்ஃபரன்ஸும் ஈக்குவல். எதுக்கு? சர்க்கம்ஃபரன்ஸ் ட்வைஸோடைய வேல்யூ அதனுடைய சர்க்கிளுக்கு ஏரியாவுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா நமக்கு டயாமீட்டர் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. சரி, இது ஃபார்முலா பேசிக்லி இப்போ நம்ம ஃபைண்ட் பண்ணலாம். நமக்கு இதுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? ஏரியா ஆஃப் த சர்க்கிள், ஏரியா ஆஃப் த சர்க்கம்ஃபரன்ஸ் தெரிஞ்சிருக்கணும். ஏரியா ஆஃப் த சர்க்கிள் நமக்கு பை ஆர் ஸ்கொயர், ஏரியா ஆஃப் த சர்க்கம்ஃபரன்ஸ் நமக்கு 2πr இல்லையா? நம்ம கொஷனில் என்ன கொடுத்துருக்காங்க? ஏரியா ஆஃப் த சர்க்கிள் இஸ் ஈக்குவல் டு ட்வைஸ் இட்ஸ் சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஏரியா ஆஃப் த சர்க்கிள் அதனுடைய சர்க்கம்ஃபரன்ஸில் 2 மடங்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம் இல்லையா? ஸோ இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ணலாம்? ஈக்குவலாக இருக்கக்கூடிய வேல்யூஸை நம்ம கேன்சல் பண்ணலாம். ஆர் ஸ்கொயரை நான் ஆர் இன்ட்டு ஆர் அப்படின்னு எடுத்துக்கிறேன். இந்த வேல்யூஸை உள்ளே மல்டிப்ளை பண்ணனா 2 2s are 4 இன்ட்டு பை இன்ட்டு ஆர்னு கிடைக்குமா? பையோடைய வேல்யூ கேன்சல் ஆகிடும். ஒரு ஆரோடைய வேல்யூ கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் ஆர் இஸ் ஈக்குவல் டு 4 அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்கும். நமக்கு ஆல்ரெடி தெரியும் டி அப்படிங்கிற வேல்யூ நமக்கு 2r அப்படின்னு தெரியும். டயாமீட்டர் அப்படிங்கிறது 2 times ரேடியஸ் அப்படின்னு நமக்கு தெரியும். இங்கே ரேடியஸை நம்ம 4 அப்படின்னு ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். அப்போ 4 2s are 8, 8 அலகுகள், 8 யூனிட்ஸ் அப்படின்னு எழுதுவோம். 8 யூனிட்ஸ் அப்படின்னு எழுதுவோம். சரியா? ஓகே, fill in the blanks பார்க்கலாம். ஒரு வட்டத்தை சுற்றியுள்ள தொலைவு அதன் டேஷ் ஆகும். The distance around a circle is called its dash அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு சர்க்கிள் இருக்கா? இந்த சர்க்கிளை சுற்றி இருக்கக்கூடிய இந்த வேல்யூவை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு கேட்குறாங்க. இதுவே அவுட்டர் பவுண்ட்ரி ஆஃப் த ஷேப் அப்படின்னு சொல்லி நம்ம ரெக்டாங்கிளுக்கும் ஸ்கொயருக்கும் எடுத்தோம்னா நம்ம பெரிமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? பட் இங்கே என்ன சொல்லணும்? சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லணும். சுற்றளவு, தமிழில் சுற்றளவு அப்படின்னு சொல்லுவோம். இங்கிலீஷில் சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படின்னு எழுதுவோம். சரியா? 6th one, ஒரு நான் ஒரு வட்டத்தை டேஷ் பிரிவுகளாக பிரிக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது a chord divided a circle into dash segment. இப்போ நம்ம கார்டு ஒன்று ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா இது எத்தனை செக்மெண்ட்டாக பிரிக்குது? 2 செக்மெண்ட்டாக பிரிக்குது. எத்தனை செக்மெண்ட்டாக பிரிக்குது? 2 செக்மெண்ட்டாக பிரிக்குது. ஓகேவா? தென் ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? ஒரு வட்டத்தில் அமைந்துள்ள ஒவ்வொரு நானும் ஒரு விட்டம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எவ்ரி கார்ட் ஆஃப் எ சர்க்கிள் இஸ் ஆல்சோ எ டயாமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டயாமீட்டர் அப்படின்னா என்னது? ஒரு சர்க்கிள் இருக்குது. இந்த சர்க்கிளில் இந்த ஆரிஜின் வழியாக பாஸ் ஆகக்கூடிய இந்த தான் நம்ம டயாமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளால் சர்க்கிள்லேருந்து எல்லா டைரெக்ஷனில் இருந்தும் நம்மளால் இந்த டயாமீட்டரை நம்ம மென்ஷன் பண்ண முடியும் இல்லையா? ஆனால் அவங்க என்ன கொஷினில் கொடுத்துருக்காங்க? எவ்ரி கார்ட் ஆஃப் எ சர்க்கிள் இஸ் ஆல்சோ எ டயாமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஒரு சர்க்கிளில் ஒரு எட்ஜிலேருந்து இன்னொரு எட்ஜை நம்ம டச் பண்ணுறதுக்கு ட்ரா பண்ணக்கூடிய இந்த லைனை தான் நம்ம கார்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது சென்டர் வழியாக பாஸ் ஆனால் தான் அதை டயாமீட்டருக்கு ஈக்குவல். சென்டர் வழியாக பாஸ் ஆகாமல் இப்படி நம்மளால் ட்ரா பண்ண முடியும் அப்படின்னா அதையும் நம்ம கார்டுன்னு தான் சொல்லுவோம். பட் அது டயாமீட்டர் கிடையாது இல்லையா? ஸோ இங்கே கொடுத்துருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் நமக்கு ராங். ஆன்சர் நம்ம ஃபால்ஸ் அப்படின்னு எழுதலாம். சரியா? 8th one, ஒரு வட்டத்தின் மையம் எப்பொழுதும் அதன் உட்புறத்தில் அமையும். The center of the circle is always is interior. இப்போ ஒரு சர்க்கிள் இருக்குது. அந்த சர்க்கிளுடைய சென்டர் அப்படின்னு என்ன சொல்லுவோம்? இந்த இடம் தானே. உள்ளே அப்படின்னா இன்டீரியர், வெளியில் அப்படின்னா எக்ஸ்டீரியர் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே இந்த பாயிண்ட் நமக்கு எப்படி இருக்குது? இன்டீரியர் அப்படின்னு இருக்குது. ஸோ த கிவன் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ. ஸோ வி ரைட் த ஆன்சர் ட்ரூ. ஓகேவா? தென் ஷார்ட் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். 9th கொஷின். அரைவட்ட தர்பூசணியின் விட்டம் 14 சென்டிமீட்டர் ஆகும். அரைவட்ட தர்பூசணியின் சுற்றளவு என்ன? The diameter of a semicircle slice of a watermelon is 14 centimeter. What is the perimeter of the slice of the watermelon அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்னுடைய டயாமீட்டர் இங்கே கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக டயாமீட்டரை டி அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். டி இஸ் ஈக்குவல் டு 14 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதுலேருந்து நம்ம ரேடியஸ் வேல்யூ வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? ஆர் இஸ் ஈக்குவல் டு டி டிவைடட் பை 2
இல்லையா? ஸோ 14 divided by 2 that is equal to 7 சென்டிமீட்டர். நம்ம ரேடியஸ் ஃபைண்ட் பண்ணிட்டோம். அவங்க என்ன கேட்குறாங்க, அரைவட்ட தர்பூசணியின் சுற்றளவு, அதாவது செமி சர்க்கிளுடைய சர்க்கம்ஃபரன்ஸ் நமக்கு கேட்குறாங்க. ஓகேவா? எப்படி எழுதலாம்? circumference of a semicircle. ஃபஸ்ட்டு நமக்கு சர்க்கிளுடைய சர்க்கம்ஃபரன்ஸ் என்னது 2πr இல்லையா? இதுதான் நமக்கு சர்க்கிளுடைய சர்க்கம்ஃபரன்ஸ். செமி சர்க்கிள் அப்படின்னா அதில் பாதி அப்படின்னு அர்த்தம் இல்லையா? ஸோ இங்கே இந்த டூ கேன்சல் ஆகிடும். பைக்கு அவங்க என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க, 22/7 அப்படின்னு சொல்லி கொஷின்லேயே கொடுத்துருக்கு. இன்ட்டு ஆருடைய வேல்யூ நம்ம என்ன ஃபைன் பண்ணியிருக்கோம், 7 அப்படின்னு சொல்லி ஃபைன் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ சப்ஸ்டியூட் பண்ணலாம். 7 கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் 22 சென்டிமீட்டர். ஓகேவா? ஸோ இங்கே வாட்டர்மெலனை நம்ம செமி சர்க்கிளாக நம்ம ஸ்லைஸ் பண்ணும்போது அதனுடைய சர்க்கம்ஃபரன்ஸ் எவ்வளோ இருக்கும், 22 சென்டிமீட்டர் இருக்கும். ஓகே, 10th கொஷின் பார்க்கலாம். படத்தில் உள்ளவாறு ஒரு வட்ட வடிவ தோட்டத்தின் விட்டம் 19.6 மீட்டர், அதன் பரப்பளவை காண்க. இஃப் த டயாமீட்டர் ஆஃப் த சர்க்குலர் கார்டன் இன் எ பிக்சர் இஸ் 19.6 மீட்டர், தென் ஃபைண்ட் த ஏரியா. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்களா, ஒரு சர்க்குலர் ஷேப்பில் ஒரு கார்டன் கொடுத்துருக்காங்க இல்லையா? இந்த கார்டனுடைய டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க, அதாவது இந்த எட்ஜிலேருந்து இந்த எட்ஜு வரைக்கும் இருக்கக்கூடிய மெஷர்மெண்ட் கொடுத்துருக்கு. நம்ம என்ன ஃபைன் பண்ணணும், இந்த சர்க்குலர் கார்டனுடைய ஏரியா ஃபைன் பண்ணணும். ஸோ கிவன் வேல்யூ நமக்கு என்னது, டி கொடுத்துருக்காங்க 19.6 மீட்டர் அப்படின்னு. நாம் ஃபைன் பண்ண வேண்டியது ரேடியஸ் இல்லையா? அதுதான் நமக்கு ஃபார்முலாவில் இருக்குது. ஸோ ரேடியஸ் நமக்கு டி டிவைடட் பை 2. டியோடைய வேல்யூ நமக்கு 19.6 டிவைடட் பை 2. இங்கே டிவைட் பண்ணோம்னா 9 2s are 18, ரிமைனிங் 1 இங்கே 16 கன்சிடர் பண்ணுவோமா, 8 2s are 16. இங்கே டெசிமல் பிளேஸ் ஒன்று இருக்குது. ஸோ 9.8 மீட்டர்ஸ் அப்படின்னு எழுதலாம். ஓகேவா? நாம் ஃபைன் பண்ண வேண்டியது என்னது, ஏரியா ஆஃப் சர்க்குலர் கார்டன் இல்லையா? ஸோ ஏரியா ஆஃப் த சர்க்கிளுக்கு நமக்கு ஃபார்முலா என்ன, பை ஆர் ஸ்கொயர் யூனிட் அப்படின்னு சொல்லி எழுதுவோம். ஓகேவா? இங்கே பையோடைய வேல்யூ 22/7 அப்படின்னு சொல்லி அவங்களே கொடுத்துருக்காங்க. தென் ஆருடைய வேல்யூ நம்ம 9.8 அப்படின்னு சொல்லி ஃபைன் பண்ணியிருக்கோம். இங்கே ஆர் ஸ்கொயர் அப்படிங்கிறதுனால ட்வைஸ் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? இப்போ இங்கே நம்ம 7th டேபிளால் இந்த வேல்யூவை நம்மளால் டிவைட் பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். 7th டேபிளில் இங்கே 9 இங்கே 1 டைம் வரும், ரிமைனிங் 2 இருக்கும் இல்லையா? ஸோ இங்கே 2 இங்கே ப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா 28ன்னு கன்சிடர் பண்ணுவோம். 7 4s are 28. இங்கே ஒரு டெசிமல் பாயிண்ட் இருக்கா? ஸோ 1.4 7ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு 9.8 என்னவா கிடைக்குது, 1.4 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. ஸோ ரிமைனிங் வேல்யூ இஸ் 22 into 1.4 into 9.8. ஓகேவா? ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், 301.84 மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஓகேவா? ஸோ இங்கே இந்த சர்க்கிள் ஷேப்பில் இருக்கக்கூடிய கார்டனுடைய ஏரியா ஃபைன் பண்ணியிருக்கோம். எவ்வளவு, 301.84 மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு. ஓகே, தென் நெக்ஸ்ட் கொஷின். முகேஷ் 14 சென்டிமீட்டர் ஆரம் கொண்ட ஒரு வட்ட வடிவ வட்டை, 2 சம வட்டை அப்படின்னா ஆக்சுவலாக சிடி டிஸ்க் சொல்லுவோம் இல்லையா? அது வட்டை 2 சம பாகங்களாக பிரிக்கிறார். ஒவ்வொரு அரை வட்ட வடிவ வட்டின் சுற்றளவு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. முகேஷ் டிவைடட் a circular disc of a radius 14 centimeter into 2 equal parts. What is the perimeter of each semicircular disc? ஆக்சுவலாக வந்து இப்படி இருக்குது. என்ன பண்ணுறாங்க, இதனுடைய ரேடியஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. சரி, இங்கேருந்து இது வரைக்கும் ரேடியஸ் 14 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, இதை 2 ஈக்குவல் பார்ட்ஸாக இப்படி உடச்சிட்றாங்க ரெண்டாக. ஸோ இந்த சைடில் இதனுடைய சர்க்கம்ஃபரன்ஸ் ஆக்சுவலாக பெரிமீட்டர் நீங்கள் கொடுத்துருக்கு. பெரிமீட்டர்னால் ஜென்ரலாக அவுட்டர் பவுண்ட்ரி அப்படின்னு அர்த்தம். இங்கே வந்து சர்க்கிள்னு எடுத்துக்கும் போது நம்ம என்ன பண்ணணும், சர்க்கம்ஃபரன்ஸ் ஃபைன் பண்ணணும். ஸோ கிவன் வேல்யூஸ் என்னென்னு பார்த்தோம்னா r is equal to 14 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கா. நமக்கு என்ன வேணும், இங்கே செமி சர்க்கிளோடைய
சர்க்கம்ஃபரன்ஸ் வேணும். அப்போ சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் எ செமி சர்க்கிள் வேணும் இல்லையா? ஃபஸ்ட்டு நமக்கு சர்க்கிளுடைய சர்க்கம்ஃபரன்ஸ் 2πr அப்படின்னு சொல்லி கிடைக்கும். நமக்கு செமி சர்க்கிள் அப்படின்னு வரும்போது 1/2 அதில் பாதி அப்படின்னு அர்த்தம் இல்லையா? ஸோ இந்த டூ நமக்கு கேன்சல் ஆகிடுது, 2 மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ரிமைனிங் πr. இங்கே பையோடைய வேல்யூ நமக்கு 22/7 அப்படின்னு சொல்லி கொஷின்லேயே கொடுத்துருக்கு இல்லையா? தென் ரேடியஸ் நம்ம 14 அப்படின்னு சொல்லி ஃபைன் பண்ணியிருக்கோம். இங்கே கொஷினில் 14 சென்டிமீட்டர்னு இருக்குது. ஸோ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 7th டேபிளில் 14 வந்து 2 டைம். ரிமைனிங் நமக்கு 22 × 2 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஆன்சர் என்னது 44 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஏரியாவாக இருந்தால் தான் சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும், இல்லைனா யூனிட் நமக்கு சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி தான் இருக்கும். ஓகேவா? இப்போ முகேஷ் 2ஆக டிவைட் பண்ணக்கூடிய அந்த செமி சர்க்குலர் டிஸ்குடைய சர்க்கம்ஃபரன்ஸ் அதாவது பெரிமீட்டர் என்னவாக இருக்கும் 44 சென்டிமீட்டர். ஓகேவா? இது நம்ம ஒரு செமி சர்க்கிளுடைய வேல்யூ ஃபைன் பண்ணியிருக்கோம். 2 செமி சர்க்கிள்னால் அதை ஈக்குவலாக தானே உடச்சிருக்காங்க. ஸோ உடச்சிருக்கும் போது அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஈக்குவல் பார்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஒன்று வந்து 44 அப்படின்னா இன்னொன்று எப்படி இருக்கும் 44 சென்டிமீட்டர் தான் இருக்கும். ஓகேவா? இந்த எக்ஸ்ப்ளனேஷன் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் விஎம் லிட்ரஸி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.